ஹாய் அருண், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினோவும் ஒரு OLED டிஸ்பிளேவும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிற எந்த இமேஜஸாக இருந்தாலும் சரி, அந்த இமேஜை எப்படி வந்து ஒரு கோடிங்கை கன்வெர்ட் பண்ணணும், அந்த கோடிங்கை எப்படி ஆர்டினோவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணி ஒரு இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். அதேமாதிரி இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஓகேங்களா? இது போன வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது பார்ட் 1, இது பார்ட் 2 வீடியோ. ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஆர்டினோக்கும் இந்த OLED டிஸ்பிளேக்கும் நடுவில் இருக்க இந்த கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும், அப்புறம் ஒரு சில லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அந்த லைப்ரரிஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இந்த OLED டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா I2C கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணுது. ஸோ இது எப்படி I2C கம்யூனிகேஷன்னா இந்த மாதிரி ஒரு 4 பின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றிலாம் கிளியராக A to Z அது எப்படி நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கணும், இதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இன்னும் இருக்குது, அதை பற்றினா நிறைய விஷயங்களை பற்றி போன வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா? அப்படி பார்க்கலான்னு டக்குன்னு ஜஸ்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு புரியலன்னா அந்த வீடியோவில் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது கனெக்ஷன்ஸ்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. ஓகேங்களா? SCL SDன்னு சொல்லி ரெண்டு பின் தான் இருக்கும். மிச்சம் வந்து VCC கிரவுண்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நார்மலாக வந்து எப்பயுமே எல்லா ICs எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறது தான் VCC கிரவுண்டுன்றது. VCCனா +5 வோல்டேஜ், கிரவுண்டுனா நார்மல் கிரவுண்டு தான். இது விட்டுருங்க இந்த 2 பின்னு. இந்த SCL SDவை தான் கரெக்டாக A4 A5 அப்படின்ற பின்னில் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மட்டும் இந்த கனெக்ஷன்ஸு இதை பற்றி A to Z விஷயங்களை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோவில் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வேணும்னா எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேரெக்டாக வந்து கோடிங் தான். அதாவது லேப்டாப் நம்ம பிசியில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம கோடிங் தான் போக போகிறோம். இந்த கனெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் போன வழியில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் மட்டும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேல வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு கோடு வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு கருப்பு கலர் கோடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரில் கண்ணில் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் இந்த மாதிரி கருப்பு கலர் கோடெலாம் எதுவும் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு டிஸ்பிளே வந்து இப்போ இமேஜ் வந்து தப்பாக டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது, ஒழுங்காக டிஸ்பிளே ஆகலாம்னு நினச்சிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த கேமராவோட ஃப்ரேம்ஸ் பர் செகண்டும், அதாவது FPS இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே சம்திங், அது வந்து இது மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கருப்பு கலரில் ஒரு கோடு வந்து இப்படி லைனாக போயிட்டு இருக்க மாதிரி நம்ம கேமராவில் பார்க்கும்போது தெரியுது, நேரில் பார்க்கும்போது அதெல்லாம் எதுவும் தெரியல. ஓகேங்களா? அது ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, அதான். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ எப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் லேப்டாப் ஆர் PC வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லேப்டாப் ஆர் PC எதுலேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டினோவோட அந்த கனெக்ஷன்ஸ்லாம் கரெக்டான்றது ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப் ஆர் PC வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லிங்க்குள்ளே போயிட்டு ஆர்டினோ அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் இதே மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதே இடத்துல வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த OLED டிஸ்பிளே வித் ஆர்டினோன்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஒன்ஸ் சும்மா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஆர்டினோ யூனாக வருதா இந்த கனெக்ஷன், நேனோவாக இருந்தால் இந்த கனெக்ஷன், மெகாவாக இருந்தால் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே இருக்குது, என்ன ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அது தாண்டி இங்கேயும் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஓகேங்களா? கிளியராக உங்களுக்கு டவுட்னா எக்ஸ்பிளைன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் வந்து முன்ன போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஸோ இந்த இதை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக அப்படியே டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஜிப் ஃபைலாக வரும். அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த I2C ஸ்கேனரை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். அடுத்து OLED டிஸ்பிளே டெக்ஸ்டிங், அதாவது ஆக்சுவலாக வந்து இது வந்து டெஸ்டிங்காக சும்மா வெறும் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு வச்சுருந்தது. ஸோ இது வந்து ஒரு இதுவும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த OLED இமேஜ் டிஸ்பிளேன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு 2 இமேஜஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே OLED 2 இமேஜ் டிஸ்பிளே அப்படின்னு இருக்குது. இது வெறும் OLED இமேஜ் டிஸ்பிளே அப்படின்னு மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு கோடிங் இருக்குங்களா, ஸோ OLED இமேஜ் டிஸ்பிளேன்னு இருக்கும், இந்த 2ன்னு இருக்காது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் மெயினாக ஒன்று ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட் எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ரெடி பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு போன வீடியோவிலேயே நிறைய ப்ராப்ளம் இருக்குது, கரெக்டாக ஒர்க் ஆகலாம், இந்த வீடியோ கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நீங்கள் அதை டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட கோடிங்கே. நீங்கள் பாருங்களேன். ஸோ இவ்வளோ தான்.
நம்ம எதுவும் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய இந்த எஃப்எஃப்எஃப்எஃப் இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட பிக்சரோட ஆக்சுவல் கோடிங். இந்த நம்மளோட பிக்சர் நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பிக்சர் வந்து இமேஜ் வந்து ஒரு கோடிங்காக மாறினுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இருக்கட்டும். ஸோ இது வந்து ஒரு டைம் சும்மா வந்து நீங்கள் கம்பைல் பண்ணிக்கோங்க. வெரிஃபைன் இந்த ஃபஸ்ட் டிக்கை கொடுத்து ஒரு டைம் கம்பைல் பண்ணி டன் கம்பைலிங் வர வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துச்சு அப்படின்னா தான் உங்கள் லேப்டாப்பில் எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வர வச்சுருங்க. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா போன வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே இதில் நான் வந்து இந்த இமேஜ் டு சிபிபி அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் வந்து ஒரு இமேஜை வந்து கோடிங்கை கன்வெர்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் இமேஜா. ஸோ சூஸில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாம்பிளுக்கு சும்மா 2 பிக்சர் வச்சுருக்கேன். அதில் ஒரு பிக்சர் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குங்களா, நம்மளோட டிஸ்பிளே வந்து ரொம்ப குட்டி தான். ஸோ இதில் வந்துட்டு இவ்வளோ பெரிய இமேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண முடியாதுன்றதுனால இங்கே வந்து நம்மளோட சைஸ் என்ன 128, அடுத்து இது வந்து 64. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் கரெக்டாக போட்டு நீங்கள் ஒயிட்டு உங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த இமேஜஸில் வந்து முக்கியமாக சொல்ல மாட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணுற இமேஜ் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும். ஸோ அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கலர் இமேஜஸ்லாம் போட்டிங்கன்னா கிளியராகவே தெரியாது. எதுவுமே ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து எதுவுமே காட்டாது. வித் இமேஜஸில் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் மட்டும் தான் போட முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், இந்த 120/64 வச்சுட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வைக்க போகிற பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பிளாக்ன்றனால பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஓகே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருங்க அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்கேலிங்கில் வந்து அதாவது ஃபிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபிட் ஆகும். அப்புறம் சென்டர் வந்து ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சென்டரில் இருக்கும். அப்புறம் இந்த மற்றதெல்லாம் வந்து அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ வந்துட்டு இந்த 125 இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த பிரைட்னஸ் லெவல் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது ஒரு இமேஜுக்குமே மாறும். ஆக்சுவலாக வந்து இப்போ என்கிட்ட 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் அந்த சாம்பிளுக்கு 2 இமேஜஸ் வச்சுருக்கேன்ல, இதில் ஒரு இமேஜஸ்க்கு ஒரு பிரைட்னஸ் வைக்கணும், இன்னொரு இமேஜஸ்க்கு இன்னொரு பிரைட்னஸ் வைக்கணும். அந்த பிரைட்னஸோட அளவு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சும்மா நீங்கள் வந்து ஒரு நீங்கள் எப்படின்னு ரொம்ப அதிகமாக வச்சுருக்கீங்க. 255 நான் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன். ஸோ சும்மா வச்சேன் அப்படின்னா இங்கே ரொம்ப பிளாக் ஆயிடுச்சுங்களா. ஸோ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சிட்டே வர பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ நான் வந்து எனக்கு இது என்னோடய டிஸ்பிளேல கரெக்டாக ஃபிட்டாக இருந்தது. இந்த பிக்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 204ன்றது ஓகேவாக இருந்துச்சு கரெக்டாக ஓரளவுக்கு. ஓகேங்களா? அதனால நான் 204 வச்சுக்கிறேன். இந்த ரேஞ்சு இப்போ நான் 204 சொல்கிற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்றது நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படின்னா நீங்கள் இந்த இமேஜஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 204 வச்சுக்கலாம். வேறு இமேஜஸ் போடும்போது என்ன பண்ணணுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து 2-3 நேரம் டெஸ்டிங் தான் பண்ணி ஆகணும். இல்லை நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கோடிங்லாம் போட்டு 2-3 நேரம் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப் அண்ட் டவுன் பண்ணி தான் நீங்கள் தான் செக் பண்ணணும். அது மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? நான் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு இது பார்க்குறதுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்றதுனால நான் 204 வச்சுட்டு இதெல்லாம் மற்றதெல்லாம் இதை டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோடோட அவுட்புட் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ கோடு தான் நம்மளுது. அதனால் ஆர்டினோ கோடே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கிடையாது. சும்மா நீங்கள் உங்கள் இஷ்டம் எது வேணால் நீங்கள், நான் வந்து சும்மா இமேஜஸ்ன்னு வச்சேன் சும்மா. ஓகே, இது வந்து உங்கள் இஷ்டம், இது இதே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருங்க, ஹரிசாண்டல் 1 பிட். இதை வேறு எதுவும் கொடுத்துடாதீங்க, தப்பாக ஒர்க் ஆகும். இது ஒன்று ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரேட் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்க இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டாக நடக்குது பார்த்தீங்கன்னா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே அப்படி கீழே வந்துட்டே இருங்க. வந்துட்டு வந்து இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே முடியுது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மட்டும் காப்பி பண்ணுங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக இங்கே இந்த கீழே இது இருக்கிறது, இங்கே நிறையாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம், அப்புறம் இங்கே மேலே கொஞ்சம் பாருங்கள், இங்கே இருக்க இந்த கோடிங்லாம் வந்து விட்டுருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது நீங்கள் காப்பி பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் கோடிங்கில். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பன் ப்ராக்கெட்லேருந்து க்ளோஸ் ப்ராக்கெட்டு இந்த பக்கத்தில் செமிகாலன் வரைக்கும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்டினோ கூட முன்னே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்லேருந்து அப்படியே கீழே ஓப்பன் ப்ராக்கெட்லேருந்து இந்த ஓப்பன் ப்ராக்கெட்லேருந்து இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் வரைக்கும் இருக்கிறத அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதையும் எக்ஸ்ட்ராவாக எதையுமே டெலீட் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது டெலீட் ஆகிடுச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண அப்படின்னா இந்த புது கோடை
ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வேறு இது எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. மற்றபடி இருக்குது, மற்ற எல்லா டிஃபால்ட்டு எல்லாமே அப்படியே பழையபடியே வச்சுக்கோங்க. எதாவது டவுட்னா போன வீடியோவில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதான் சொல்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணுறது ஆர்டினோ நேனோ. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அப்லோட்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கப்புறம் வேறு எதுவுமே ஒர்க்கே கிடையாது. இதே மாதிரியே உங்கள்கிட்ட இருக்க எந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி நீங்கள் வாங்க, இதே மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சைஸு இதெல்லாம் வந்து கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு இந்த பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் போட்டு நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜஸும் நல்லா கொஞ்சம் ஹெச்டியாகவே வச்சுக்கோங்க. நல்லா ஹெச்டியாக இருக்கட்டும், ஹை குவாலிட்டியில் இருக்கட்டும். அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான். அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு இங்கே பாருங்கள். நான் எடுத்து வச்சிருக்க இமேஜஸில் அந்த சைடில் ஃபுல்லாக நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கணும். ஓகேங்களா. கொஞ்சம் ஷேடாக இருக்குது இல்லை கொஞ்சம் இதாக இருக்குன்ற மாதிரி இருந்தால் நல்லா டிஸ்பிளே ஆகாது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவோம். சரி வாங்க எப்படின்றத நம்ம இப்போ பண்ண இமேஜோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டன் அப்லோடிங்லாம் ஒன்றே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜஸ் தான். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து கிளியராக தான் இருக்குது, பட் ஆனால் உங்களுக்கு கேமராவில் எந்தளவுக்கு கரெக்டாக கிளியராக தெரியுதுன்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணும்னாலுமே, ஓகேங்களா, சேம் ப்ரொசீஜர் சேம் இதே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற எந்த இமேஜஸ் வேணாலும் நீங்கள் இதே ப்ரொசீஜரில் சேம் இதிலே மாற்றிக்கலாம். இந்த 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 இடத்துல நான் இந்த 000 FFன்னு சொல்லிட்டு இந்த இமேஜ்க்கான கோடிங்ஸ் வச்சுருக்கேன்ல, இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதே சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி 2-3 இமேஜஸ், நீங்கள் எத்தனை இமேஜ், நீங்கள் 100 இமேஜ் வச்சுருந்தா 100 கூட நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். அது எப்படி அப்படி மாதிரினா ஆக்சுவலாக 100 பண்ண முடியாது, ஒரு 10-20 பண்ண முடியும். ஓகேங்களா. 100 போச்சுன்னா அர்டுயினோவில் சைஸ் பார்த்தாது. ஓகேங்களா. கோடிங் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி 2-3க்கு மேலே எப்படி டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த OLED2 டிஸ்பிளே இமேஜ் டிஸ்பிளே நான் வச்சுருப்பேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கோடிங் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு 2 இமேஜை வந்து டிஸ்பிளே ஒரு சாம்பிளுக்காக வச்சுருப்பேன். ஆக்சுவலாக எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே மேலே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே அஜித் ஃபோட்டோ வச்சுருக்கனால அஜித்னு வச்சுக்கிட்டேன் நேம். கீழே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே திரும்பவும் அதே மாதிரி மேலே அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணி நேம் மட்டும் விஜய்னு வச்சுப்பேன். வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் டிஸ்பிளே பண்ணும்போது 2 டைம் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல பாருங்கள் 2 டைம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு டைம் விஜய்ன்ற ஒரு ஃபோட்டோவை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். இந்த டிஸ்பிளே இதோட சைஸ் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா. 128 இந்த மாதிரி டிஸ்பிளே சைஸ் இதெல்லாம் வைக்கிறது, இதெல்லாம் எந்த சேஞ்சஸ் பண்ணிடாதீங்க. இந்த நேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த விஜய் அஜித் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பதிலாக உங்களோட நேம் என்ன வேணால் நீங்கள் வச்சுட்டு அது மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லேயே கூட நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களோட சம்திங் வாட் எவர் உங்களோட லோகோ எது இருக்குது அதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டிலே இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. டிலே போடல அப்படின்னா கரெக்டாக இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகாது. அது மட்டும் கண்ணா பின்னா எங்கேயோ ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து இதுவும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை இமேஜஸ் வேணாலும் கீழே நீங்கள் அப்படியே என்ட்ரு கொடுத்து திரும்ப இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நேமை மட்டும் ஞாபகமாக மாற்றிடுங்க. நேமை மாற்றணும். மேலே வந்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி திரும்பவும் பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ஒரு கான்ஸ்டன்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த எண்டு ஆக்சுவலாக வந்து இந்த எண்டு ஓகேங்களா க்ளோஸ் ப்ராக்கெட் வரைக்கும் இதை அப்படியே காப்பி பண்ணி திரும்பவும் கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த விஜய்ன்ற நேமுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு நேமை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் அங்கே என்ன நேம் போடுறீங்களோ அதே நேமே திரும்பவும் இந்த 3வது டைமுக்கு கீழே. ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து வந்து எத்தனை இமேஜஸ் வேணால் நான் இப்போ வச்சுருக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு இமேஜ், அடுத்து இது ஒரு இமேஜ், திரும்ப காப்பி பண்ணி திரும்ப கீழே பேஸ்ட் பண்ணால் 3வது இமேஜ். அந்த மாதிரி இமேஜஸ் வந்து நீங்கள் எத்தனை இமேஜ் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிலேலேருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணணும். இங்கே கரெக்டாக திரும்ப காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த கிளியர் டிஸ்பிளே இந்த இது வேணும், டிஸ்பிளே.டிஸ்பிளேன்ற வேணும், கிளியர் டிஸ்பிளேன்றது வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் இமேஜ் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். அதனால் இதெல்லாம் எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க, கரெக்டாக வச்சு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் எ குட் டைம். தேங்க்யூ.
எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.